ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்நாடகா ஸ்பெஷல் பருப்பு இல்லாமல் சாம்பார், இன்ஸ்டன்ட் சாம்பார் எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் தேங்காய், புளி, கொஞ்சமாக எள், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மஞ்சப்பொடி, காஞ்ச மிளகா, ஜீரகம், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் நறுக்கின காய், அவரைக்காய் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அவரைக்காவும் தக்காளியும். நெக்ஸ்ட்டு இதோடு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் கடாய் போட்டு எண்ணெய் விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தேவைக்கு காரமோ அந்த அளவுக்கு மிளகா, நெக்ஸ்ட் ஜீரகம், நெக்ஸ்ட் எவ்வளோ புளிப்பு வேணுமோ புளி, நெக்ஸ்ட் கருவேப்பிலை. இம்மீடியட்டாக இதை பண்ணிடலாம். கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு எள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதை வறுத்துட்டு லாஸ்ட்டாக நம்ம தேங்காவை போட்டு வறுத்து எடுத்துகிட்டு அரைச்சிக்க போகிறோம். இது ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் செஞ்சிடலாம். அதுக்குள்ளே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த பருப்பெல்லாம் வறுத்து எடுக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் இன்னொன்று ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு குயிக்காக நம்மளுக்கு சமையல் ஆகணும் இல்லையா, அதால் வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் இது வறுத்து, இந்த பக்கம் இது வறுபட்டுன்னு இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா வெடித்து எல்லாம் செவந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கமும் ரெடி பண்ணிடலாம். குயிக்காக நம்ம பண்ணணும் இல்லையா எப்போவுமே, அதால் இந்த பக்கம் இந்த பாத்திரம் போட்டாச்சு. இதை பாருங்கள், போட்டு கடுகு வெடிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். நல்லா செவந்தன் வருது, நல்லா இன்னும் செவக்கட்டும். ரொம்ப வாசமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இட்லி மிளகா அப்படிக்கலாம் கூட எள்ளு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் போட்டு வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வெடிச்சாச்சு. இப்போ நறுக்கி வச்சு அவரைக்காய், தக்காளி எல்லாம் போடணும். வதங்கட்டும். இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். இது மாட்டுக்கு கொதித்து நல்லா வேகட்டும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு மஞ்சள் பொடியாக ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது துருவின தேங்காய், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் சூடு கம்மியாகணும். ஏன்னா சூடோடு போட்டு அரைச்சா மிக்ஸி ஜார் அரைக்க முடியாது நம்மளால். அதனால் கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வரலாம். இதில் ஆல்ரெடி நம்ம புளி எல்லாமே போட்டோம். புளி, காரம் எல்லாமே நம்ம போட்டோம். இதில் எதுவுமே நம்ம எதுவுமே போட வேண்டிய தேவை கிடையாது. இது வறுபடட்டும். அதுக்குள்ளே இது கொதிச்சுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம போட்டுடலாம். இப்போ இது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக போட்டால் போகிறோம், நிறைய வேண்டாம். சரியா, இது கொதிக்கட்டும். மஞ்சப்பொடி இதில் போடல, ஏன்னா நம்ம அதில் போட்டிருக்கோம். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி, தண்ணியை விட்டு அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு இது நல்லா வெந்தவுடனே இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். சாம்பார் தயார். வாங்க பார்க்கலாம்.
கர்நாடகாவில் எப்போவுமே எந்த ஒரு டிஷ்ஷு சாம்பார் பண்ணாலும் சரி, ரசம் பண்ணாலும் சரி, கொஞ்சமாக வெல்லம் போடுவாங்க. அது உங்களோட ஆப்ஷன். ஏன்னா நான் எப்போவுமே வந்து வத்த குழம்புலாம் பண்ணும்போது வெல்லம் போடுவேன். ஸோ நான் இன்றைக்கி இதில் ஒரே ஒரு துண்டு வெல்லம் போடுவேன். இப்போது அரைச்சி வச்சுருக்கோம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ காய் வெந்திருக்கா பார்க்கலாம். அவரைக்காய் சீக்கிரம் வெந்துடும். வெந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதில் கொட்டி மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சாம்பார் தயார். எந்த கஷ்டமும் வேண்டாம். யாராவது வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம். அதை பார்த்திங்களா? சாம்பார் தயார். கொஞ்சம் கொதிக்கட்டும். ஆனால் நல்லா கிளறி விட்டுருங்க. கெட்டியாகாமல் இருக்கணும். கட்டி கட்டியாக அங்கங்கே நிற்கக்கூடாது. அதால் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டிங்கன்னா அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னா இன்ஸ்டன்ட் சாம்பார் தயார். 2 நிமிஷம்தான். கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே இறக்கி பார்க்கலாம். சாம்பார் தயாராகியாச்சு. இப்போது இந்த பவுலில் கொஞ்சமாக ரைஸ் போட்டு நெய் விட்டுருக்கேன். சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சுட சுட சாதம், நெய் இருக்குது. அப்படியே ஸ்பூனை போட்டு எந்த காய் வந்து உங்களுக்கு ஈஸியாக வேகுமோ அந்த காயை போட்டுக்கோங்க. இம்மீடியட்டாக இந்த வறுத்து அரைக்கிறதுக்குள்ளே நீங்கள் அந்த சைடு ஒரு பக்கம் அடுப்பில் இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இம்மீடியட்டாக தயாராகிடும். சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், திக்காக இருக்குது பார்த்திங்களா? நார்மல் சாம்பாரை விட இது நல்லா திக்காக இருக்குது. சரியா? இதை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். செம்மையாக இருக்குது. சான்ஸே கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.